ஆமா ஆமா, 2 பேரும் போறது பால்வாடிக்கு. இதுல என்ன பில்டப் விட்டுட்டு போகுதுங்க பாரு. அந்த பால்வாடியாவது ஒழுங்கா போனா பரவாயில்லையே, ஒரு நாள் போனா 9 நாள் லீவ் போட வேண்டியது. இன்னைக்கு என்ன அதிசயமோ ரெண்டும் சேர்ந்து போறேன்னு ரெடியாகி நிக்குதுங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லாதப்போ அங்கேயாவது போய் விளையாடலான்னு போகுங்க. இப்பதான் மைனா குட்டி இருக்காளே, அதனால இவளோட விளையாடிக்கிட்டு இங்கேயே இருந்துடுறாங்க. சரி, இன்னைக்குதான் ஏதோ அதிசயமா போறேன்னு யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிட்டு நிக்குதுங்க. கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரி சக்தி, பார்த்து விட்டுட்டு வாங்க. அக்கா, நானும் ஸ்கூல் பாதேன். இங்க பாத்தீங்களா, இந்த மேடமும் ஸ்கூலுக்கு போறாங்களா? மைனச்செல்லாம் பால்வாடிக்கு போகணும்னா ஒரு 2 வயசாவது ஆகணும். 1.5 வயசு குழந்தையெல்லாம் அங்க சேர்த்துக்க மாட்டாங்கடா. சரியா போச்சு, இவள கூட போறேன்னு அழறாளே, என்ன சக்தி பண்றது? கொண்டு போய் விட்டுட்டா. சக்தி, என்ன விளையாடுறீங்களா? குட்டி பாப்பாங்க இவ. நான் என்ன செய்யட்டும், உன் பொண்ணு தானே போகணுங்கிறா. மைனா செல்லம், இப்பலாம் ஸ்கூல் போக முடியாதுடா. ஒரு 2 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலாக்கா கூடயும் முகிலனா கூடயும் ஸ்கூலுக்கு போலாம், சரியா? சக்தி, இது சரிப்பட்டு வராது. இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நைஸா அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போயிருங்க, இல்லனா கூட வரணும்னு அழ ஆரம்பிச்சிருவா. அதுவும் சரிதான். முகில், நிலா, வாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போலாம். சாரா, என்னென்ன? ஏய், உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? காலையில காலேஜுக்கு கிளம்புறதுக்கு நேரமாச்சு, இங்க உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணே, உன் பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அண்ணே? காலேஜ் இன்னைக்கு லீவுண்ணே. என்னது, காலேஜ் லீவா? இன்னைக்கு புதன்கிழமை தானே? ஆமா. இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஹாலிடேவும் இல்ல, அப்புறம் என்ன காலேஜ் லீவு? ஐயோ அண்ணே, எங்களுக்கு காலேஜ்ல எக்ஸாம் முடிஞ்சு லீவே விட்டுட்டாங்க அண்ணே. இனி 1.5 மாசத்துக்கு காலேஜ் லீவு தான். ஏய், என்ன சொல்ற? ஏப்ரல் லாஸ்ட்ல தானே எக்ஸாம் முடியும். ஐயோ ஆமாண்ணே, எப்பவும் ஏப்ரல் லாஸ்ட்ல தான் எக்ஸாம் முடியும். ஆனா இந்த தடவை எலெக்ஷன் வருதுல்ல, 19ஆம் தேதி எலெக்ஷன் வர்றதுனால அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வச்சு முடிச்சிடலான்னு எங்க காலேஜ்ல சீக்கிரமா எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க. இனி ஜூன் வரைக்கும் காலேஜ் லீவு தான். ஜாலி, நிம்மதியா இருக்கலாம். இங்க பாருங்க, இவ்வளவு நாள் தான் காலேஜுக்கு போ படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனி 1.5 மாசம் லீவு. இதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருந்தேன். நான் ஜாலியா போன் பார்க்கட்டும். என்னது, 1.5 மாசம் காலேஜ் லீவா? அப்போ ஐஷுவை எப்படி பாக்குறது? ஐஷு, ஐஷு, ஐஷு. அக்கா, என்ன ஐஷு, எவ்வளவு தடவை கூப்பிடுறேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே நேரம் போயிடும். இப்போ காலேஜ் வேற லீவ் விட்டாங்களா, அதனால போர் அடிக்குது இல்லை சும்மா இருக்கிறதுக்கு. ஆமாக்கா. சரி, ஏன் சும்மா உட்காந்துருக்க? டிவியாவது போட்டு ஏதாவது பார்க்க வேண்டியது தானே? இல்லைக்கா, டிவியில் என்ன பார்க்கறது, இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி, ஃபோன்லையாவது ஏதாவது காமெடி வீடியோ ஏதாவது வச்சு பார்க்க வேண்டியது தானே? அக்கா, அது ஃபோனில் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சுக்கா. ஏன் என்ன இஷ்யூ? பேலன்ஸ் முடிஞ்ச சொல்லியிருக்கலாம்ல, நான் மாமாட்ட சொல்லி ரீசார்ஜ் பண்ணிவிட சொல்லியிருப்பேன். இல்லைக்கா, பரவாயில்ல. எப்படியோ ஒரு 1 மாதம் வரைக்கும் இன்கமிங் கால் வரும். அதுக்கப்புறம் கட் ஆகிற டைமில் வேணும்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். என்ன இஷ்யூ, நீ வெளியே காலேஜுக்கெல்லாம் போகிற, ஏதாவது ஒரு அவசரம்னா ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோனில் பேலன்ஸ் வேண்டாமா? இல்லைக்கா, பரவாயில்ல. ஐஷு, என்னம்மா இது, இன்னுமா எங்ககிட்ட எதையாவது ஒன்று கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்டயோ மாமா கிட்டயோ கேளுன்னு. ஐயோக்கா, அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் ஃபோனெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். சும்மா தேவையில்லாமல் எதுக்கு ரீசார்ஜ் பண்ணி செலவு பண்ணணும்னு தான் நான் கேட்காம இருந்தேன். என்ன ஐஷு நீ? சரி இரு, நான் மாமா கிட்ட சொல்லி ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன். இதுக்கப்புறம் எது வேணும்னாலும் தயங்காம கேளு. வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு கூப்பிடுறல்ல, நீ என்ன அக்காவான்னு நினைச்சா இப்படிதான் ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் இல்லைக்கா. சரி, இதுக்கப்புறம் எது வேணும்னாலும் தயங்காம கேட்கணும், சரியா? சரிக்கா. அக்கா, நான் உள்ள ரூம்ல போயிருக்கேன்க்கா. சரிம்மா, போ.
நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கே ஃப்ரெண்டுங்களோட இருக்கும்போது கொஞ்சம் கலகலப்பாக இருந்தா. இப்போ லீவ் விட்டாங்களா, இனி இந்த லீவ் முடிகிற வரைக்கும் ரூம்குள்ளேயே உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கண்ணம்மா, முகி அண்ணாவும் நிலாக்காவும் என்னை விட்டுட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. என்னோட விளையாட ஆடுமே இல்ல. ஆனா நீதான் நல்ல கண்ணம்மா, எங்கேயும் போகாம என் கூடயே இருக்க. உனக்கு பச்சிக்குதா? நான் உனக்கு சோக்கி தரவா? இது அங்க உள்ள இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரீசார்ஜ் ஆயிருக்கு. நமக்கு ஏன் ரீசார்ஜ் பண்ணி விட்டா? அக்கா கிட்ட இப்பதானே சொன்னோம். ஹலோ. ஏங்க, நீங்க தான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்களா? ஆமாங்க. ஏன் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடக்கூடாதா? நான் உங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்டேனா? அது சரி, என்கிட்ட பேலன்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது பெரிய ராணுவ ரகசியம். நேத்துல இருந்து ஆன்லைனுக்கும் வரல, மெசேஜ் பண்றதுக்கு ரிப்ளைவும் காணோம். அப்ப சரி பேலன்ஸ் தான் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சு போட்டு விட்டேன். சரி இப்ப முடியலனாலும் என்ன பிரச்சனை, அடுத்த மாசத்துக்கு ஆட் ஆயிட்டு போகுதுன்னு தான் போட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க, நீங்க தான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களே, ஒரு ரீசார்ஜ் கூடவா நான் பண்ணிவிடக்கூடாது? அது இல்லை. சரி, அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தது, அப்புறம் இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணது, இது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கோங்க. நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஏங்க இன்னொன்னு விட்டுட்டீங்க. அன்னைக்கு நீங்க வண்டி ரிப்பேர் ஆகி நின்னப்போ உங்களை வீட்டுல டிராப் பண்ணனே, அப்போ ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சங்க, அதையும் கொடுத்துருங்க. சரிங்க, அதையும் கணக்கு வச்சுக்கோங்க, கொடுத்துடுறேன். சரிங்க, வச்சுக்கிறேன். ஆமா, இதெல்லாம் எப்ப திருப்பி கொடுப்பீங்க? அது நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேங்க. ஓ, அப்ப இன்னும் 4 வருஷம் ஆகும். எங்க கடனை திருப்பி கொடுக்கறது இருக்கட்டும், இதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் லீவாமே, சாரா இன்னைக்கு தான் சொன்னா. அப்போ இன்னொரு 1.5 மாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டீங்களோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? அது இல்லைங்க, நீங்க காலேஜுக்கு வர்ற மாதிரி இருந்தா உங்களை பார்க்கணும்னா காலேஜுக்கு வந்தா பார்க்கலாம். நீங்க வீட்டை விட்டு வெளியவே வரலன்னா அப்புறம் அன்னைக்கு மாதிரி செவரேறி குதிச்சு தானே வரணும், அதான் கேட்டேன். ஐயோ எங்க, அப்படியெல்லாம் வந்துடாதீங்க. வீட்டில் யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும். சரி, அப்போ உங்களை பார்க்கணும்னா என்ன பண்றது? நீங்க வெளியே எங்கேயாவது வருவீங்களா? அது இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க. செவரேறி குதிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அது உங்க வீட்டு செவரா, ஏற்கனவே ஏறி குதிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கே. ஐயோ எங்க வேணாம் வேணாம், நான் வெளியே வரேன். அப்போ இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock மீட் பண்ணலாமா? சரி. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வர நான் உன்னடி மயடி. முட்டாயி அங்கிருக்கு. முட்டாயி, நிறையா முட்டாயி. இல்ல, எவ்வளோ முட்டாயிக்கு? 1, 50, 3, 10. எல்லாமே மைனாக்குட்டிக்கு, கண்ணம்மாக்கு. ஐயோ ஏய், இறங்கடி கீழே. ஏய், திருட்டு கழுத, திருடியா திங்கிற? அப்படியே அடிச்சனா பாரு. அதானே, நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வந்திருக்கும். எங்கேயோ பிறந்த அனாதை கழுத தானே, உனக்கு இந்த மாதிரி திருட்டு புத்தி தானே வரும். மீனாக்கா, என் பிள்ளைய பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க? ஐயோ மைனக்குட்டி, மைனக்குட்டி, ஒண்ணும் இல்லடா, எந்திரி. ஆமா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உள்ளத தானே சொன்னேன். நம்ம வீட்ல பிறந்த பூரணி, தாரணி, முகில், நிலா, இவங்க யாருக்காவது இந்த மாதிரி திருடித்தனங்க என்ன வந்திருக்கா? ஆனா இது 2 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள மிட்டாய்
வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.